அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியும் மறுமையில் நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும், ஜன்னத் கிடைக்கும் என்ற ஆவலால் நாம் தொழுகையாகட்டும், ஜகாத் நோன்பாகட்டும், ஹஜ் உம்ராவின் கடமைகளாகட்டும் அனைத்தையும் சரிவர செய்து நாம் மலை போல நன்மைகளை சேமித்து வைத்திருந்தாலும் நாம் தினந்தோறும் செய்யும் இந்த பாவங்களால் அல்லாஹு தாலா நம்மளுடைய நன்மைகள் அனைத்தையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவான். மற்றவர்களுடைய பாவங்களை நம் மீது சுமத்தி விடுவான் என்பதை குரானிலும் ஹதீஸிலும் நாம் படிப்பதை பார்த்தால் நம் மனமெல்லாம் மிகவும் வேதனைப்படுகிறது. அந்த பாவங்களானது முதலாவதாக புறம் பேசுவது. நாம் மற்றவர்களை பற்றி அவர்கள் இல்லாத சமயம் அவர்கள் மீது நாம் குறை கூறுவது, அவர்களை பற்றி அவதூறு பேசுவது, இதை தான் புறம் பேசுகிறது என்கிறோம். அல்லாஹு தாலா இதை குரானில் கூறுகிறான், நீங்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது இறந்த சகோதரர்களின் மாமிசத்தை உண்பதற்கு சமமாகும். நாம் இறந்த சகோதரின் மாமிசத்தை உண்பது என்பது எவ்வளோ அருவருக்கத்தக்க செயலாக இருக்கிறதோ அதே போல்தான் மற்றவர்களை பற்றி நாம் புறம் பேசுவதும் அவ்வாறு நம்மளுடைய நன்மைகளை அழித்துவிடும் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். இரண்டாவதாக பொறாமைப்படுவது. நாம் ஒருவருடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுவது, அவர்களுடைய கல்வி அறிவை பார்த்து நாம் பொறாமைப்படுறது, அல்லாஹுடைய அருட்கொடைகள் அவருக்கு எது கிடைத்தாலும் அதை பார்த்து இவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவெல்லாம் கிடைச்சிது, எப்படி இவ வீடு கட்டியிருப்பா, எப்படி இவ கார் வாங்கியிருப்பா, இவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்து ஃபாரின்லெல்லாம் வேலை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முன்னாடி அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா அப்படி கேட்பாங்களே ஒழிய அவர்கள் மனதில் எல்லாம் பொறாமை கொண்டு அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் சிக்க வேண்டும் என்ற மனதில் ஆவலுடன் தான் அவர்கள் நம்மளை விசாரிப்பார்கள். அப்படிப்பட்ட பொறாமை குணம் இருந்தால் அல்லாஹு தாலா கூறுகிறான், அந்த பொறாமை குணமானது எப்படி ஒரு நெருப்பில் விறகு கட்டை எரிந்து சாம்பலாகி போகிறதோ அதே போல தான் நம்முடைய நல்ல செயல்கள் அனைத்தும் இந்த பொறாமை குணத்தினால் எல்லாமே அழிந்துவிடும் என்று கூறுகிறான். மூன்றாவதாக பழி சுமத்துதல், வீணாக பழி சுமத்துதல். அவர் அந்த தப்பே செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவரை நாம் களங்கப்படுத்த வேண்டும், அவர்களுடைய கண்ணியத்தை குறைக்க வேண்டும், அவருக்கு அவதூறு மற்றவர்களால் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் மீது வீண் பழி சுமத்துதல். இதனால் நம்முடைய ஈமானும் நம்மை விட்டு சென்றுவிடும், நாம் அமைதி இல்லாமையாக ஆகிவிடுவோம். அதனால் நாம் மற்றவர்கள் மீது பழி சுமத்தக்கூடாது. இந்த பாவமும் நம்மளுடைய நன்மைகளை அழித்துவிடும். நான்காவதாக ஜாதகம், நட்சத்திர பலன் பார்ப்பது, ராசி பலன் பார்ப்பது. இதுதான் அல்லாஹு தாலா நம்மை படைத்தான், நம்முடைய விதியை அல்லாஹு தாலா எழுதி வைத்திருக்கிறான். ஆனால் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் ஆசை, நம்ம எதிர்காலத்தை நாம் மாற்றியமைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையால் ஜாதகத்தை பார்த்து இந்த கல் மோதிரம் போட்டால் நல்லது, அந்த கல் மோதிரம் போட்டால் நல்லது, இந்த நிலப்படியே அந்த பக்கம் வச்சா சரியாக இருக்கும், இந்த பக்கம் தூங்காதீங்க தலையை வச்சு, அந்த பக்கம் தூங்காதீங்க தலை வச்சு அப்படின்னு சொல்லி எத்தனையோ இதில் செய்கிறாங்க. நட்சத்திரங்கள் பாலம் பார்க்கறது, ராசி பலன் பார்க்கறது, இதையெல்லாம் அல்லாஹு தாலா பெரிய பாவம் என்று கூறுகிறான். இந்த பாவத்தால் நம்முடைய நன்மைகள் அனைத்தும் நம்மை விட்டு சென்றுவிடும். ஐந்தாவதாக திட்டுதல், சாபமிடுதல். மற்றவர்களை நாம் கோபப்பட்டுட்டா என்ன செய்யணும், நமக்கே தெரியாமல் என்ன வாயில் வருதுன்னே கூட தெரியாமல் அப்படி திட்டுடுறது, அவங்கள சாபம் போடுறது, நீ வீணாக போயிடுவ, உங்கள் பிள்ளைங்கள்லாம் வீணாக போயிடுவாங்க அப்படின்ட்டு ஏதோ என்ன வாயில் வருதோ அத்தனையும் நம்ம சொல்கிறது. அதை அல்லாஹு தாலா நம்முடைய நற்செயல்களை எல்லாவற்றையும் அழித்து விடுகிறான். இந்த நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தை கூட அல்லாஹு தாலா நம்முடைய பதிவேட்டில் எழுதி வைத்திருக்கிறான். அதனால் நாம் எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் நல்ல வார்த்தைகளாக, இன்சொற்களாக தான் பேச வேண்டும். நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது பேசினாலும் இனிய சொற்களை தான் அவர் பேசுவார். அவ்வாறு இருக்கும்போது அவருடைய உம்மத்தர்களாக நாமும் அதை ஃபாலோ செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய நன்மைகள் அனைத்தும் நம்மை விட்டு சென்றுவிடும். ஆறாவதாக வம்பிழுத்தல். அல்லாஹு தாலா நம்மை படைத்திருக்கிறான். சிலரை குள்ளமாக படைப்பான், சிலரை உயரமாக இருப்பாங்க, சிலர் கருப்பாக இருப்பாங்க, சிவப்பாக இருப்பாங்க, சிறுத்த வறியவர்களாக இருப்பாங்க, ஒருத்தங்க பணக்காரங்களாக இருப்பாங்க. அவர்களுடைய நிறத்தை
குணத்தை இதையெல்லாம் வச்சு கிண்டல் செய்கிறது, சிரிப்புக்காக தான் அப்படின்னு சொல்லி ஜோக் அடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இதுவே நமக்கு மறுமையில் நமக்கு அழுகையாக மாறிவிடும் என்பதை அறியாமலேயே நாம் இந்த தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தவறுகளெல்லாம் நம்முடைய மலை போன்ற நன்மைகள், நாம் வாழ்நாள் முழுதும் சேர்த்து வைத்த நன்மைகள் அனைத்தையும் நம்மால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தாலா மறுமையில் பகிர்ந்து கொடுத்து விடுவான். அதற்கு மேலே நம்மளுடைய பாவங்கள் இருந்தால் அல்லாஹ் தாலா அந்த பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து நாம் யாருக்கு அநீதி செய்தோமோ அவர்களிடமிருந்து அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் நம்மீது சாட்டப்பட்டு விடும். நம்முடைய நன்மைகளும் போய் பாவங்களும் நம் மீது வந்த பிற்பாடி நம்மை அல்லாஹு தாலா எப்படி ஜன்னத்தில் சேர்ப்பான், நம்மளை நரகத்தில்தான் சேர்த்து விடுவான். அதனால் நாம் இந்த பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். இந்த உரை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் இந்த உரையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து ஃபார்வேர்ட் செய்யுங்கள். இந்த உரையை கேட்டு யாராவது ஒருவர் தன்னுடைய பாவங்கள் ஏதாவது ஒன்றை திருந்தி இருந்தால் அந்த நன்மையும் உங்களை சேரும். நாம் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்மளால் அநீதி பெற்றவர்களிடம் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாவிடம் நாம் துவா கேட்க வேண்டும். யா அல்லாஹ், அவதூறு பேசாத நாவையும் பொறாமை கொள்ளாத நெஞ்சையும் உன்னுடைய அருளையும் எங்களுக்கு தாயா அல்லாஹ் என்று நாம் அல்லாவிடம் இறைஞ்சி வேண்ட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.